மார்ச் 28 கேரளாவில் இருக்கிற நவீன் தாமஸும் அவங்களோட ஒய்ஃபான தேவியும் அருணாச்சல பிரதேசத்துக்கு சுத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. போற வழியில தேவியோட ஃப்ரெண்ட் ஆரி என்ற பொண்ணையுமே கூட்டிட்டு கிளம்புறாங்க. மூணு பேருமே அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற ஜீரோன்ற வில்லேஜ்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. அப்படி தங்கின இவங்க மூணு பேருமே ஏப்ரல் 2 உடம்புல ஒரே மாதிரி காயங்கள் ஏற்பட்டு ஹோட்டல் ரூம்லயே இறந்து கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில நவீன் தாமஸ் டாக்டருக்கு படிச்சு முடிச்சுட்டு ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதோட டார்க் வெப்ல இறந்தப்பறம் எப்படி உயிர் வாழ்றதுன்ற ஆர்டிகல்ஸ் எல்லாமே படிச்சிட்டு இருந்திருக்காரு. தான் படிச்சது பார்த்தது எல்லாத்தையுமே தான் வைஃபான தேவி கிட்டயுமே நவீன் சொல்றாரு. தேவியுமே டாக்டருக்கு படிச்சு முடிச்சுட்டு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. தேவியுமே இந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே அவங்க கூட ஒர்க் பண்ற ஆரி என்ற டீச்சர் கிட்டயுமே சொல்றாங்க. இப்போ இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஏலியன் டைனோசர் கூட எல்லாம் வேறு உலகத்துல வாழ போறோன்ற ஆசையில் ஜீரோன்ற வில்லேஜில் இருக்கிற பழங்குடி மக்கள் கிட்ட சில மந்திர கற்களும் ஊசி பாசி மணிகள் எல்லாமே வாங்கிக்கிட்டு அங்க இருக்கிற ஹோட்டலுக்கு வந்தப்புறம் கையில் இருக்கிற நரம்பை கட் பண்ணாலும் ரத்தம் உறைஞ்சு ஸ்டாப் ஆகாம இருக்கிறதுக்காக மூணு பேருமே டேப்லெட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மூணு பேருமே சேர்ந்து லெட்டர் ஒன்று எழுதுறாங்க. அதுல இந்த உலகத்துல நாங்க மூணு பேருமே ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தோம், எங்களுக்கு கடன் பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நாங்க வேறு உலகத்துல போய் சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் இப்படி இறந்து போறோம், அதனால இந்த முடிவுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லிட்டு மூணு பேருமே கையெழுத்து போட்டிருக்காங்க. அதோடய நவீன் தாமஸோட அப்பாவோட போன் நம்பருமே அதில் எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே முடிச்சப்பறம் மூணு பேரோட தலைமுடியுமே வெட்டி ஒரு தட்டுல வச்சுட்டு தேவி ஆரியாவோட கைகள் இருக்கிற நரம்புகளை கட் பண்ணிட்டு நவீன் தாமஸும் தன்னோட கைகள் இருக்கிற நரம்புமே கட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க மூணு பேருமே. இவங்க மூணு பேரும் இறந்து போறதுக்கு முக்கிய காரணமே டார்க் வெப்ல நவீன் தாமஸ் படிச்ச இறந்தப்புறம் இதோட வேற ஒரு உலகத்துல ரொம்பவே சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி படிச்ச அந்த ஆர்டிகல்ஸ் தான். இவங்க மூணு பேருமே நினைச்ச மாதிரி உண்மையிலே வேறு ஒரு உலகம் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.